தூத்துக்குடியில் இரு வழித்தடங்களில் புதிய பேருந்து இயக்கத்தை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு வழித்தடங்களில் இயங்கும் பேருந்து சேவைகளை சென்னையில் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்து பேருந்தில் பயணம் செய்ததை அடுத்து தூத்துக்குடி அண்ணா பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூத்துக்குடி முதல் கீழ வைப்பாறு மற்றும் கோவில்பட்டி முதல் எம் வெங்கடேசபுரம் ஆகிய வழித்தடங்களில் இயங்கும் 2 புதிய பேருந்து சேவைகளை மக்கள் பயன்பாட்டிற்கு வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் கொடியசைத்து துவக்கி வைத்து சிறிது தூரம் பேருந்தில் பயணம் செய்தார். நிகழ்ச்சியில் மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், மாநகர அவைத்தலைவர் ஏசுதாஸ், பகுதி செயலாளர் ரவீந்திரன், மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் கலைச்செல்வி, மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் கவிதாதேவி, மாவட்ட மருத்துவர் அணி தலைவர் அருண்குமார், மாநகர இளைஞரணி அமைப்பாளர் அருண் சுந்தர், அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் சரவணன், துணை மேலாளர் ரமேஷன், தூத்துக்குடி கிளை மேலாளர் கார்த்திக், பகுதி இளைஞரணி அமைப்பாளர் சூர்யா, தோமுசா நிர்வாகிகள் உலகநாதன், கருப்பசாமி, லிங்கசாமி, மனோகரவேல், படையப்பா, சரவணப்பெருமாள், லெவன், தங்கம், பழனிக்குமார், ஜீவானந்தம், வட்ட பிரதிநிதி பாஸ்கர், பெருமாள், கோவில் அறங்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார் மற்றும் மணி, அல்பர்ட் மற்றும் பலர் உடனிருந்தனர். தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன்.